டாக் வித் கார் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தவ காலத்திலே நாம் ஒருத்தல்கள் மேற்கொண்டு நாம் நம்மையே தாழ்த்தி இறைவனிடம் வேண்டுவோம், இறை ஆசீர் பெறுவோம். திருவிவிலியம் எழுதுதல் நாள் 76. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. தானிய படையல்கள் என்ற தலைப்பிலே அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது. சற்றலசுவோம் வாருங்கள். ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சியாக உணவு படையல் செய்ய வந்தால் அவர் படையல் மெல்லிய மாவாய் இருக்கட்டும். அவர் அதன் மேல் எண்ணெய் வார்த்து சாம்பிராணி பொடி தூவி அதை ஆரோனின் புதல்வராகிய குருக்களிடம் கொண்டு வருவார். குரு அந்த எண்ணெய் சாம்பிராணி கலந்த அந்த மாவில் கை நிறைய எடுப்பார். நினைவு படையலாக அதை குரு பலிபீடத்தின் மேல் எரிப்பார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலியாகும். உணவு படையலில் எஞ்சியது ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் உரியது. ஆண்டவருக்கான நெருப்பு பலிகளில் அது மிகவும் தூயது. நேர்ச்சியாக அடுப்பிலே சுட்ட உணவு படையலை செலுத்தினால் அது எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவில் செய்த புளிப்பற்ற அதிரசங்களும் எண்ணெயில் தோய்த்த அடைகளுமாயிருக்கட்டும். உணவு நேர்ச்சை தட்டையான சட்டியில் சுட்ட உணவு படையலாக இருந்தால் அது எண்ணெய் வார்த்த புளிப்பற்ற மெல்லிய மாவால் செய்யப்பட வேண்டும். அதை துண்டுகளாக பிட்டு அதன் மேல் எண்ணெய் விட வேண்டும். அது ஓர் உணவு படையல். உனது நேர்ச்சை சட்டியில் செய்யப்படுகிற உணவு படையல் எனில் அது மெல்லிய மாவால் எண்ணெயில் செய்யப்பட வேண்டும். இம்முறையில் செய்யப்பட்டவற்றை ஆண்டவருக்கு உணவு படையலாக செலுத்துவாயாக. அது குருவிடம் வந்து சேரும்போது அவர் அதை பலிபீடத்துக்கு கொண்டு போவார். குரு உணவு படையலிலிருந்து நினைவு படையலை தனித்தெடுத்து பலிபீடத்தின் மேல் எரிப்பார். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க நெருப்பு பலி. உணவு படையலில் எஞ்சியது ஆரோனுக்கும் அவர் புதல்வருக்கும் உரியது. ஆண்டவருக்கான நெருப்பு பலிகளில் இது மிகவும் தூயது. ஆண்டவருக்கு செலுத்தும் உணவு படையல் எதுவும் புளிப்பேறியதாய் செய்யப்படலாகாது. புளிகாரம், தேன் எதையுமே ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக்க வேண்டாம். அவற்றை முதற்பலன் படையலாக ஆண்டவருக்கு செலுத்தலாம். ஆனால் அவை இனிய நறுமணமாக பலிபீடத்தில் எரிக்கப்படலாகாது. நேர்ச்சியான எந்த உணவு படையலும் ஒப்பிடப்பட வேண்டும். உன் உணவு படையலின் கடவுளின் உடன்படிக்கையாகிய உப்பை குறைய விடாமல் உன் நேர்ச்சிகள் அனைத்தோடும் உப்பையும் படைப்பாயாக. முதற் பலன்களின் உணவு படையலை ஆண்டவருக்கு செலுத்தினால் அறுவடையான கதிர்களை நெருப்பில் வாட்டி உதிர்த்து உன் முதற் பலன்களின் உணவு படையலாக செலுத்த வேண்டும். அதன் மேல் எண்ணெய் ஊற்றி சாம்பிராணி போட வேண்டும். இதுவும் ஓர் உணவு படையலே. உதிர்க்கப்பட்டவற்றிலும் எண்ணெயிலும் இருந்து நினைவு படையலுக்கான பகுதியை குரு எடுத்து சாம்பிராணியோடு எரித்து விடுவார். இது ஆண்டவருக்கான நெருப்பு பலி. இவ்வாறு லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. என்னென்ன படையல்கள் காணிக்கைகள் செய்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.